بسم الله الرحمن الرحيم. மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மானிட சமுதாயத்தை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் என்று ஆயிரக்கணக்கானவரை அனுப்பி அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உத்தம நபி நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக வந்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் பிரமாண்டமான ஒரு சமூகத்தை கொடுத்திருக்கிறான். கியாமம் வரைக்கும் பிறக்கக்கூடிய அனைவருமே உத்தம நபி நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தினர் தான். ஆனால் அல்லாஹ்வால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு கூட்டம், ஒவ்வொரு சமுதாயம் கொடுக்கப்பட்டது. எல்லா கூட்டத்திலும் எல்லா சமுதாயத்திலும் ஆக சிறந்தவர்கள் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம் தான். ஏன் அவர்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஏகப்பட்ட பொக்கிஷங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில், பொக்கிஷங்களில் மிக மிக அற்புதமான, மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்றால் அது அல்லாஹ்வின் வார்த்தை குர்ஆன். இதனை உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமம் வரைக்கும் இந்த குர்ஆன் மானிட சமுதாயத்திற்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டே இருக்கும். இந்த வேதத்தில், கிதாபில் எந்த சந்தேகமும் கிடையாது. லா ரைப ஃபீஹ், லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான வேதத்தின் மூலம் அல்லாஹ் ஜல்ல வஅலா இந்த மனித கோடிக்கு நுட்பமான முறையில், மிக நுண்ணிய முறையில் நிறைய வழிகாட்டல்களை காட்டிக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் கியாமத் நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். குர்ஆனிலே இபாதத்தை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். குர்ஆனிலே ரிபா, வட்டியை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். குர்ஆனிலே எத்தனையோ ஈமானியத்தான விடயங்களை அல்லாஹ் பேசி இருக்கிறான். அதே போல் இன்னொரு பகுதி அல்லாஹ் கஸஸ்களை பற்றியும் பேசி இருக்கிறான். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, கஸஸ் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லும் பொழுது அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப். குர்ஆனில் நாம் திட்டவட்டமாக தெளிவான சரித்திரங்கள், தெளிவான வரலாறுகளை நாம் கூறி இருக்கிறோம். நிச்சயமாக இது மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்கும். அவனை சுவர்க்கவாதியாக மாற்றக்கூடிய சகல அனுபவங்கள் நிறைந்த சரித்திரங்களை நாம் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, கஸஸ் என்றால் என்ன? சுஃபியானு ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார்கள். ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ். கஸஸ் என்றால், சரித்திரம் என்றால், வரலாறு என்றால் இறைவனின் படைப்பட்டாளத்தில் ஒரு படை என்று எழுதியிருக்கிறார்கள். மனித கோடியை, சீரற்று வாழக்கூடிய மனித கோடியை சீரான, நேரான சுவனலோகத்தின் பாதையின் பக்கம் செலுத்தக்கூடிய இறைவனின் மிகப்பெரிய தாவத்து தான் இந்த சரித்திரங்கள் என்று எழுதியிருக்கிறார். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் பல சரித்திரங்களை பேசுகிறது. நபிமார்களின் சரித்திரங்களை பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுலி மா நுஸப்பிது மின் ஃபுஆதக். அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், நாம் நபிமார்களின் சரித்திரங்களை உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறோம். ஏன் விளங்கப்படுத்துகிறோம் என்றால், உங்களுடைய உள்ளத்திலே ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி தொடர்ச்சியாக 25 நபிமார்களின் சரித்திரங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஏன்? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், அதன் மூலம் உங்களின் உள்ளத்தின் ஈமானை தெளிவாடு செய்வதற்காக வேண்டி குர்ஆன் பேசுகிறது. மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வகதாலிக நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ மா கத் ஸலஃப். முன்னோர்களின் வாழ்க்கை சரித்திரங்களை பேசுகிறோம். அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பற்றி நாம் குர்ஆனில் பேசுகிறோம். ஃபிரௌன், காரூன், நும்ரூத், அஸ்ஹாபுல் கஹஃப், அஸ்ஹாபுல் ஐகா, அஸ்ஹாபுல் உக்தூத், சுப்ஹானல்லாஹ்.
குர்ஆன் பேசுகிறது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடன் குர்ஆன் எக்கச்சக்கமான சரித்திரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே இது எல்லா சரித்திரங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு உத்தம நபி நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே நாயகமே, இந்த சரித்திரங்களை சஹாபாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களது உம்மத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் ததஃபக்கரூன், அவர்களுக்கு பெரும் விளக்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்துல் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த சரித்திரங்களிலே, இந்த வரலாறுகளிலே, இந்த புத்திஜீவிகளுக்கு, புத்தியுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் விளங்கப்படுகிறார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வல்ல அல்லாஹ் மனித கோடியின் நேர்வழிக்காக வேண்டி சீரற்ற பாதையில் செல்லக்கூடிய மனித பிறப்புகளின் சீரான பாதையின் பக்கம் செலுத்தி அவர்களை சொர்க்கவாதியாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த சரித்திரங்களை இறைவனின் மிகப்பெரிய தஅவாவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இன்று வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் நாம் எல்லாம் ஓதி இருக்கோம். சூரத்துல் கஹ்ஃபிலே சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பிரயோஜனமான, எவ்வளவு முக்கியமான சூரா என்றால், வெறுமனே 110 ஆயத்துக்களை கொண்டது. இந்த சூராவிலே 3 சரித்திரங்களை அல்லாஹ் தொடர்படியாக சொல்கிறான். குர்ஆனில் 114 சூறாக்கள், 6266 ஆயத்துகள். 114 சூறாக்களிலும் எந்த சூறாவிலும் அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 சரித்திரத்தை கூறியது கிடையாது. சூரா கஹஃப் தொடர்ந்து 3 சரித்திரத்தை பேசுகிறது. அபூர்வமான, ஆச்சரியமான, ஈமானை உசுப்பேற்றக்கூடிய 3 சரித்திரங்கள் பேசப்படுகிறது. முதல் சரித்திரம் என்ன? அல்லாஹ் அஸ்ஹாபுல் கஹஃபை பற்றி பேசுகிறான். அவள் பிச்சியது இலல் கஹ்ஃபி, 7 வாலிபர்கள் ஒரு நாய் ஒரு குகையிலே ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒதுங்கினார்கள். மிக்ஸல் மீனா அதன் தலைவராக இருந்தார். வாலிப தலைவர் தம்லீஹா. அல்லாஹ் அதாவது தஃசீருடைய உலமாக்கள் அவர்களின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த குகை வாசலிலே இந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக்ஸல் மீனா, தம்லீஹா, தூனவாஸ், மர்தூனஸ், நைனூனஸ், சார்பூனஸ், இஸ்தத்னியூனஸ், லித்மீர். லித்மீர் என்று சொல்லக்கூடியது இந்த நாயினுடைய பெயர். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பெயருக்கே அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். நிறைய விடயங்கள் இருக்கிறது, நேரம் போதாது. இருந்தாலும் அந்த 7 வாலிபர்களும் அந்த நாயும் கிட்டத்தட்ட அந்த குகைக்குள்ளால் 300 வருடம் தூங்கினார்கள். எத்தனை வருடம்? 300 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ், இறைவனின் அத்தாட்சி ஈமானை உசுப்பேற்றுகிறதா? சுப்ஹானல்லாஹ். வேளாண் கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது சரித்திரம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த சரித்திரம். மூன்றாவது உலகத்தை ஆட்சி செய்த 4 மாமன்னர்களில் ஒரு மன்னரான துல்கர்னைன். யஸ்அலூனக அன் துல்கர்னைன். நபியே நாயகமே, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனம் சூரா கஹ்ஃபிலே கடைசி சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் இரண்டாவது சரித்திரத்துக்கு வருவோம். ஹதரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் நடந்த சரித்திரம் என்ன? அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த வரலாறு தான் என்ன? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி. குர்ஆனிலே அவர்களுடைய பெயர் 183 தடவைகளுக்கு மேலால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் வரலாறு குர்ஆனிலே 25 தடவைகளுக்கு மேலால் பேசப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியமான நபி, கலீமுல்லாஹ், இறைவனுடன் அதிகம் பேசக்கூடியவர். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு குதுபா நடந்து கொண்டிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு குதுபா நடத்துகிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் குதுபாவை கேட்கிறார்கள். அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது, அவ்வளவு ஆழமான அறிவுகள் கலந்த அந்த குதுபாவில் இருந்தது. அவர்கள் அந்த குதுபாவை கேட்டு மெய் சிலிர்த்து போனார்கள். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் எழும்பி கேட்டார்கள், ஐயுன் நாஸி அலம்
மூசாவே இவ்வளவு அழகாக பேசுகிறீர்களே, இவ்வளவு நுணுக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா? உங்களை விட சிறந்த அறிவாளி உலகத்தில் இருக்கிறாரா? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, என்னை விட சிறந்த அறிவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை தந்திருக்கிறான், நல்ல அறிவாற்றலை தந்திருக்கிறான். கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, படிப்பினை பெற வேண்டும். இங்குதான் அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு கோபம் தரக்கூடிய வல்ல அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வெறுக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் தற்பெருமை, தன்னை தானே பெருமை எடுத்துக் கொள்வது. வழக்க பாஷையில் சொல்வதாக இருந்தால், என்ன விட்டா யாரப்பா இருக்கிறேன், என்ன விட்டா யாரப்பா இருக்கிறேன் வழக்கத்தில் சொல்லுவோமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திறமையுள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறான். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், ஒருவருக்கு அல்லாஹ் நல்ல குரல் வளத்தையும், அல்லாஹ் ஒருவருக்கு நல்ல குர்ஆனுடைய அறிவையும் கொடுத்திருக்கிறான். அதில் அவர் தேர்ச்சி பெற்றுக் கொண்டே செல்கிறார், கடைசி கட்டத்தை அடைகிறார், மிகப்பெரிய காரியாக மாறிவிடுகிறார். அதனை கொடுத்தது அல்லாஹ். கடைசியில் அவர் சொல்லக்கூடாது, என்னை தவிர இதனை ஓதி கொடுப்பதற்கு யாரும் இல்லை, சொல்லக்கூடாது. இறைவன் விருப்பான். மிகப்பெரிய ஆளின் நல்ல நாவன்மை, பேச்சாற்றல் இருக்கிறது, நல்ல ஷரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பெரிய ஒரு இடத்திற்கு சென்று விட்டால் சொல்லக்கூடாது, என்னை தவிர வேறு யாரும் இதற்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடாது. மிகப்பெரிய தொழிலாளி, மிகப்பெரிய தொழிலாளி சொல்லக்கூடாது, இந்த தொழில் செய்வதற்கு என்னை தவிர வேறு யாரும் அனுபவசாலி இல்லை, சொல்லவே கூடாது. பல பேர் தொழிலை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லுவார்கள், அவரிடத்தில் செல்ல வேண்டாம், என்னிடத்தில் கொண்டு வாங்கள், நான் நல்ல முறையில் செய்து தருகிறேன், அவரை விட நான் தான் தேர்ச்சி, சொல்லக்கூடாது. கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சம்பந்தப்படுத்தி பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்தி பாருங்கள். எங்களுடைய ஸ்தானத்துக்கு இன்னொருவர் தகுதியற்றவர் என்று எம்மால் முடிவு செய்யவே முடியாது. அல்லாஹ் இந்த விடயத்தில் மிக கோபக்காரனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள், அல்லாஹ் இந்த ஒரு முஃமினை கொண்டு இந்த தீனை உயிர்ப்பிக்காவிட்டாலும் ஒரு ஃபாஜிர், ஒரு பாவியை கொண்டாவது உயிர்ப்பிப்பான். அதுக்கும் அல்லாஹ் சக்தி பெற்றவர். இந்த நினைக்கிறவே, இந்த தீனை உழைப்பை நான் தான் சுமந்திருக்கிறேன், நான் தான் ஊரில் பொறுப்புதாரியாக இருக்கிறேன், நான் இல்லாவிட்டால் ஊர் மக்கள் என்ன செய்வார்கள், இந்த உழைப்பை யார் செய்வார்கள், நினைக்கவே கூடாது. அல்லாஹ் எனக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான், நான் செய்து கொண்டு செல்கிறேன், நான் இல்லாவிட்டால் அல்லாஹ் என்னை விட சிறந்தவனை இந்த இடத்துக்கு கொண்டு வருவான் என்று நினைப்பதுதான் உண்மையான முஃமினின் யதார்த்தமான குணமாக இருக்கிறது. கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு தடவை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான போர். அவர்களின் வீரம் எந்த அளவுக்கு என்றால், அந்த போரிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான காஃபிர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டே செல்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே, அவரின் வீரத்தை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அவர் உண்மையிலே ஒரு சொர்க்கவாதி தான். நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம், அவரும் நரகவாதி என்று சொன்னார்கள். அஊது பில்லாஹ். நபி அவர்களின் வார்த்தையில் சஹாபாக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. சஹாபாக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். கடுமையான முறையில் போர் செய்கிறார், கடுமையான முறையில் யுத்தம் செய்கிறார். எத்தனையோ காஃபிர்களின் தலை வீழ்கிறது. சுப்ஹானல்லாஹ். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அங்குதான் அவருக்கு பிரச்சனை வருகிறது. அவருடைய கை வெட்டப்படுகிறது. கடுமையான வருத்தம் தாங்க முடியாமல் தன்னை தானே அவர் கொலை செய்து கொள்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள், நபியே, நீங்கள் சொன்னது சரிதான், அவர் நரகத்துக்கு செல்கிறார், தற்கொலை செய்து விட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் அவர் ஒரு வீரமிக்க சஹாபிதான். ஆனால் யுத்தத்திலே அவர்கள் இஹ்லாஸாக போரிடவில்லை. தான் ஒரு வீரன் என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர் யுத்தம் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை சொன்னார்கள். இன்னல்லாஹ லயுஅய்யிது ஹாதா தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் ஜல்ல வஅலா ஒரு பாவியான மனிதரை கொண்டாவது இந்த தீனை உயிர்ப்பிப்பான் என்று சொன்னார்கள். அந்த யுத்தத்தில் வெற்றி ஏன்
ஆயிரக்கணக்கான காபிர்களை ஒரு பாவி கொலை செய்திருக்கிறார். அல்லாஹ் தீனை உயிர்ப்பித்திருக்கிறான். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் எமது சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இல்லாவிட்டால் எம்மை விட தகுதி வாய்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள். அதுதான் இறைவனின் நியதியாக இருக்கிறது. மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் கேட்டார்கள், 3 கேள்விகளை நாயகமே உம்மிடத்தில் கேட்கிறோம். அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் உங்களை நாம் உடனே நபியாக ஏற்றுக்கொள்வோம். நபி அவர்கள் சொன்னார்கள், சாபூலு மதன், நாளைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். நாளைய தினம் குறைஷ்கள் வருகிறார்கள், நபி அவர்களிடத்தில் பதில் இல்லை. அடுத்த நாளும் வருகிறார்கள், நபி அவர்களிடத்தில் பதில் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் 10 நாள் ஆகிறது, பதில் இல்லை. 15 நாள் ஆகிறது, குறைஷ்கள் நபி அவர்களை ஏச ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்களுக்கு கடுமையான கஷ்டம். 15வது நாள் தான் அல்லாஹ் அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறான். வகை வருகிறது. என்ன காரணம்? நபி அவர்கள் சஅகூலு கதன், நாளைக்கு கூறுகிறேன் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்பதை மறந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் எங்கு சோதிக்கிறான்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் நாளைக்கு சொல்லுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்பதை மறந்து விட்டார்கள். 15 நாள் அல்லாஹ் சோதிக்கிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நியத்தை வைத்தார்கள். நான் இன்றிரவு எனது 99 மனைவிமாருடனும் உடலுறவு கொள்ளுவேன். அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஜிஹாதுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வேன். பக்கத்தில் இருப்பவர் சொன்னார், நபியே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 99 மனைவிமாருடனும் அவர்கள் உடலுறவு கொண்டார்கள். ஆனால் எந்த மனைவியும் கர்ப்பம் தரிக்கவில்லை. இன்னொரு ரிவாயத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு மனைவி கர்ப்பம் தரித்தால் இருந்தாலும் அந்த குழந்தை விழுக்கட்டியாக விழுந்து விட்டது என்று சொன்னார். எங்கு இருக்கிறது? மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதனை முற்றுகையிடக்கூடியவன் ரஹ்மானாகிய அல்லாஹ் தான். அதே போல்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், என்னை விட அறிவாளி யாரும் இல்லை. அல்லாஹ் சோதிக்க நாடினான், வஹி அறிவிக்கிறான். ரஜுலுன் அஅலமு மின்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை விட மிகப்பெரிய ஒரு அறிவாளி இருக்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருமைப்படவில்லை. அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னை விட பெரிய அறிவாளியா? நான் அவரை சந்திக்க வேண்டும், அவரிடத்தில் போய் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் நபிமார்களின் சிஃபத்து. மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கூறினான், உங்களால் இலேசாக அவரை அடைந்து கொள்ள முடியாது. மஜ்மஉல் பஹ்ரைன் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்குதான் அவர் இருப்பார். நீங்கள் பிரயாணம் சென்று அவரை சந்தியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். மஜ்மஉல் பஹ்ரைன் என்றால் தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஆப்பிரிக்காவுடைய கடலினுடைய ஓரப்பகுதியும் அதே போல ஆசியா கண்டத்தினுடைய கடலின் ஓரப்பகுதியும் சேரக்கூடிய இடம்தான் மஜ்மஉல் பஹ்ரைன். ரெட் சி, செங்கடல் என்று சொல்வார்களே, அதுதான் மஜ்மஉல் பஹ்ரைன் என்று எழுதியிருக்கிறார். வேளாண் கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அது பிரமாண்டமான ஒரு இடம், பிரமாண்டமான கடல் பகுதி. அந்த கடல் பகுதியிலே நான் எப்படி அவரை அடையாளம் காணுவது? அல்லாஹ் சொல்லவில்லை ஒரு மலை அடிவாரத்தில் இருப்பார், ஒரு மரத்துக்கடியில் இருப்பார், ஒரு பாறைக்கடியில் இருப்பார் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறான். நீங்கள் பிரயாணத்திற்காக வேண்டி மிக்தல் என்ற கூடையை தயார் செய்வீர்கள். அந்த கூடைக்குள்ளால் ஒரு மீனை நீங்கள் கொண்டு செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் விளக்கப்படுகிறார். அங்கே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் விளக்கப்படுகிறார், தெளிவுபடுத்துகிறார். வேளாண் கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். தனக்கு பிரயாண தோழனாக யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு வாலிபனாக இருந்தார். பிற்காலத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அந்த பனூ இஸ்ரவேலர்களை அவர்கள் தான் தலைமை தாங்கி அவர்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள். யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ. சொன்னார்கள், ஹத்தா
தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள் 80 வருடங்கள் சென்றாலும் நான் பிரயாணத்தை விட்டு திரும்ப மாட்டேன், அந்த ஆலிமை சந்தித்தே தான் தீருவேன் என்று சொல்கிறார்கள். பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள், செல்கிறார்கள், வெகு தூரம் சென்று விட்டார்கள். மஜ்மஉல் பஹ்ரைன் அந்த கடல் பகுதியை அடைகிறார்கள். கடுமையான களைப்பு, ஒரு பாறையில் உறங்கி விட்டார்கள். இருவரும் உறங்கி விட்டார்கள். தான் கொண்டு சென்ற அந்த மீனையும் மறந்து விட்டார்கள். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனின் அற்புதம் வெளியாகிறது. செத்து கிடந்த மீனுக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான். அந்த மீன் கடல் பகுதியிலே தனக்கான ஒரு சுரங்க பாதையை அமைத்துக் கொண்டு அதன் வழியே சென்றிருந்தது. எழுப்பினார்கள். இருவரும் மீண்டும் பிரயாணம் செய்கிறார்கள். ஒரு நாள் தூரம் சென்று விட்டார்கள். களைப்பு ஏற்படுகிறது, பசி எடுக்கிறது. கூடையை திறக்கிறார்கள், அங்கே மீனை காணவில்லை. கேட்கிறார்கள், எங்கே மீன்? காணவில்லை. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது, இலைப்பாரிய இடத்திலே மீனை தவறவிட்டோம். சொன்னார்கள், அதுதான் எங்களுக்கு வழிகாட்டி. அங்கே தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். சென்ற பாதையிலே திரும்பி வருகிறார்கள். அந்த பாறையை அடைவதற்கு முன்னால் பார்க்கிறார்கள், அந்த இடமே பச்சை பசேலென பூத்து குலுங்கி இருக்கிறது. சொன்னார்கள், யூஷா இப்னு நூனை பார்த்து சொன்னார்கள், கடந்து செல்லும் பொழுது எப்படி வறண்டிருந்த பூமி இப்படி பச்சை பசேலென பூத்தி குலுங்கி இருக்கிறது. ஏன்? அங்கே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய முஅஜிஸா என்ன தெரியுமா? அவர்கள் எந்த இடத்துக்கு செல்கிறார்களோ அந்த இடம் பச்சை பசேலென பூத்து குலுங்கிவிடும். இதா சும்மியல் ஹதிர் ஹதிரா, ஹஜ்ரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹதிர் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால், அவர்கள் உண்மையிலே ஹதிராக இருந்தார்கள். ஹதிர் என்றால் என்ன? பச்சை பசேலென பூத்து குலுங்கக்கூடியது என்று அர்த்தம். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான முறையில் சலாம் சொல்கிறார்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கிறார்கள். கேட்டார்கள், நீங்கள் யார்? நான் தான் மூசா. மூசா என்றால் யார்? நான் தான் பனூ இஸ்ரவேலர்களின் நபி மூசா வந்திருக்கிறேன். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் வந்திருக்கிறீர்கள்? அல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்து ருஷ்தா. அல்லாஹ் உங்களுக்கு நேரான சீரான இல்மை தந்திருக்கிறான். அந்த இல்மை கால் மடித்திருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய நபி, தௌராத் கொடுத்த நபி என்ன சொல்கிறார்? கால் மடித்து உங்களுக்கு பின்னால் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னக, நீங்கள் இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு சக்தி உங்களிடத்தில் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு அறிவை தந்திருக்கிறான். என்னுடைய அறிவை உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தௌராத்தின் அறிவு எனக்கு தெரியாது. அதனால் இந்த அறிவை, என்னுடைய அறிவை சுமப்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள். உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பணிவாக சொன்னார்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இந்த பிரயாணத்திலே என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மாணவனாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன், நான் பொறுமையாக இருப்பேன். எந்த விடயத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அதற்கு பின்னால் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிபந்தனை இருக்கிறார்கள். அதாவது விளங்கப்படுத்துகிறார்கள், நான் செய்யக்கூடிய எந்த விடயத்தை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நான் எது செய்தாலும் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய விடயங்களுக்கான தெளிவை நான் பின்னால் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார்கள். நிபந்தனை ஏற்றுக்கொண்டு இரண்டு பேரும் செல்கிறார்கள். அதாவது கடலை கடந்து செல்ல வேண்டும். படகோட்டியை சந்திக்கிறார்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எங்களை அக்கரைக்கு கொண்டு போய் விட வேண்டும். அந்த படகோட்டி ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிந்திருந்தார்கள். சொன்னார்கள், உங்களை இலவசமாக நான் கொண்டு போய் விடுகிறேன். அந்த இரண்டு பேரும் ஏறுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நடுக்கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிட்டுக்குருவி வருகிறது. வந்த படகின் அந்த முன்பகுதியிலே அமர்ந்து இரண்டு கொத்துகள் அல்லது ஒரு கொத்தை கொத்தி அது கடல் தண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை பருகியது.
அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசாவே, இந்த சிட்டுக்குருவியை பார்த்தீர்களா? அது இந்த பிரமாண்டமான கடலில் இருந்து எவ்வளவு நீர் அறிந்திருக்கும்? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு துளி அல்லது 2 துளியை அறிந்திருக்கும். அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது விளங்கப்படுத்தினார்கள், என்னுடைய முழு அறிவும் உங்களுடைய முழு அறிவும் இந்த சிட்டுக்குருவின் வாயில் இருக்கக்கூடிய அந்த நீர் துளிக்கு சமனானது. இந்த முழு கடலும் இருக்கிறதே, இது இறைவனின் அறிவுக்கு சமனானது. எவ்வளவு பெரிய நபிமார்கள்! சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே, இந்த காலத்திலே எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். நிலாவுக்கும் எதனையோ அனுப்பி இருக்கிறார்கள். அவர்களை விட பன்மடங்கு பலசாலிகள், பன்மடங்கு அறிவாளிகள் தான் அந்த நபிமார்கள். அவர்களின் அறிவே அந்த சிட்டுக்குருவின் வாயில் இருக்கக்கூடிய நீருக்கு சமமானது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி! வேளாண் கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கோடாலி எடுத்தார்கள், படகை சேதப்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுமாறி போய்விட்டார்கள். ஏன் இலவசமாக அந்த படகோட்டி அவர்களை கூட்டிச் செல்கிறார்கள்? அவரின் படகை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேதப்படுத்தி விட்டார்கள். கோபப்பட்டு கேட்டார்கள், ஏன் சேதப்படுத்தினீர்கள்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆல அலம் அகுல்ல, நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, உங்களுக்கு இதை படிக்க நான் சொன்னேன் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டார்கள், நான் மறந்து விட்டேன், திரும்பவும் கேள்வி கேட்க மாட்டேன். அக்கறை அடைகிறார்கள். அதாவது அக்கறையை அடைந்து ஒரு சிறுவனை சந்திக்கிறார்கள். சிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவனை சந்திக்கிறார்கள். ஒரு சிறுவனை சந்தித்தவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறுவனின் தலையை உடைத்து கொன்று விட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதட்டம். உடனே கேட்டுவிட்டார்கள், அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸ், விளங்கப்படுத்தினார்கள், ஒரு அப்பாவியை கொலை செய்து விட்டீர்களே. மீண்டும் சொன்னார்கள், قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا, அவள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் தானே, நீங்க இந்த அறிவை உங்களால படிக்கிறாங்க. மறுவா அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். சொன்னார்கள், திரும்பவும் நீங்கள் கேள்வி கேட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து கொள்வேன், இந்த அறிவை உங்களுக்கு படிக்க முடியாது. மீண்டும் சென்றார்கள், ஒரு ஊரை அடைந்தார்கள். அந்த ஊரிலே இவர்களுக்கு கடுமையான பசி, விருந்து பசாரம் செய்யும்படி கேட்டார்கள். ஊர்வாசிகள் எல்லாம் மறுத்து விட்டார்கள். ஊரை தாண்டி செல்லும் பொழுது ஒரு சிவனை அது விடுவதற்கு தயாராக இருந்தது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி சென்று அந்த சிவனை நிமிர்த்தி வைத்தார்கள், நேராக வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு திரும்பவும் கோபம். கேட்டார்கள், இந்த ஊர்வாசிகள் எங்களை மதிக்கவில்லை, எமக்கு உணவளிக்கவில்லை, நீங்கள் செய்த இந்த வேலைக்கு ஒரு கூலியாவது பெற முடியுமே என்று கேட்டார்கள். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், இந்த இடத்தோடு எனக்கும் உங்களுக்கும் பிரிவு ஏற்பட்டு விட்டது. இதற்கு பின்னால் என்னுடைய அறிவை உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. சஉனப்பிஉக பிதஅவீலி மா லம் தஸ்ததி அலைஹி ஸபரா, எந்த விடயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கவில்லையோ அந்த அனைத்து விடயங்களுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த விளக்கங்களை சொன்னார்கள். முதலாவது கப்பலை நான் ஏன் உடைத்தேன் என்றால், அக்கறையில் ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் எந்தெந்த படகுகள் எல்லாம் அதாவது சேதமில்லாமல் இருக்கிறதோ அந்த படகை அவன் அபகரித்துக் கொள்வான். இந்த படகோட்டி ஒரு ஏழை படகோட்டி, கடலிலே தொழில் செய்யக்கூடியவர், அவன் அந்த படகை அபகரித்து விட்டான் என்றால் இவர் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டும். அதனால் தான் அந்த படகை சேதப்படுத்தினேன். அந்த குழந்தை இருக்கிறது அல்லவா, அதனை நான் ஏன் கொலை செய்தேன் என்றால் அது இறைவனின் கட்டளை. அந்த குழந்தையின் தாயும் தந்தையும் மிகப்பெரிய முஃமினாக இருந்தார்கள், இறைவனுடைய நேசர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த குழந்தை வாலிபனாகும் பொழுது அவன் முர்த்ததாக மாறுவான். குழந்தையின் பாசத்தால் பெற்றோர்களும் முர்த்ததாக மாறிவிடுவார்கள். அதனால் அவன் வாலிபனாகும் போது ஆக விடுவதை விட அவனை கொலை செய்யும்படி இறைவனின் கட்டளை. அதனால் தான் அவனை கொலை செய்தேன். அந்த ஊரிலே நான் ஒரு சிவரை நிமிர்த்தி வைத்தேனே, அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த சிவத்துக்கு கீழால் ஏழை அதாவது யதீம்களான இரண்டு சின்ன குழந்தைகளினுடைய புதையல்கள் அந்த சிவற்றுக்கு கீழால் இருக்கிறது. அந்த சிவரை சார்ந்து விட்டால் அந்த புதையல் வெளிப்பட்டு விடும். அந்த ஊர்வாசிகள் அதனை சொந்தம் கொண்டாடி விடுவார்கள். அதனால் தான்
அந்த சிவனை நான் நேராக வைத்தேன். அவர்கள் பெரியவர்களாக ஆகும் பொழுது அந்த புதையலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். இது அனைத்துமே என்னுடைய இஷ்டப்பிரகாரம் நான் செய்யவில்லை, எல்லாம் எனக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அறிவு என்று விளங்கப்படுகிறது. மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நிறைய விடயங்கள் கூற வேண்டும். நிறைய படிப்பினர்கள் நிறைந்த சரித்திரம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல வஅலா அவன் தான் மிகப்பெரிய அறிவாளி. அவன் தான் யாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் தான் யாவற்றையும் முடிவு செய்து கொண்டிருக்கிறான். நாம் எவ்வளவு பெரிய ஜவானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திடகாத்திரம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அந்த அறிவுக்கு சொந்தக்காரன் யார்? அது அல்லாஹ் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் எமது வாழ்க்கையை செழிப்பாக்குவோம். நாம் இந்த சரித்திரங்களின் மூலமாக மிகப்பெரிய படிப்பினையை பெறுவோம். அல்லாஹ் விளங்கப்படுத்தினானே, இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரதன் லிஉலில் அல்பாப். புத்திசாலிகளுக்கு இந்த சரித்திரங்கள் இருக்கிறது. இந்த சரித்திரங்களின் மூலமாக சுவனலோகத்தின் பாதையை திறக்கும் அளவுக்கு அதாவது படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறானே, அந்த படிப்பினை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக.